தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இரவு காவலர்களை பணியில் அமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லான்பள்ளை பெற்றால ஊராட்சியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஜி பஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் படிப்படியாக உயர்த்தப்படும் என்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இரவு காவலர்கள் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், அவர் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவங்க எந்தெந்த கிளாஸ் ரூம்ஸ் எந்தெந்த ஸ்கூல்ஸ்க்கு வேணும்னு சொல்கிறாங்க அதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி அதற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கின்றது. இரவு காவலர்களும் அதே போன்று துப்புரவு பணியாளர்களும் தனியாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு டெடிக்கேட்டாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதற்காக டெண்டரிங் ப்ராசஸில் இருக்குது. அது ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும், ஏன்னா எங்களுடைய ஹைடெக் லேபை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது, உள்ளே இருக்கின்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டியது கூட கடமையாக இருக்குது. என்னதான் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற யூனியன் ஆஃபீஸாக இருந்தாலும், பேரூர் கழகம், நகராட்சி கழகத்தை சார்ந்தவங்க ஏதாச்சும் ஒருத்தங்களை வேலைக்கு தருகிறார் என்று சொன்னாலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு டெடிக்கேட்டடாக இருக்கும்போது அந்த பொருட்களை அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் எண்டத்தூர் சாலையில் பிரசித்தி பெற்ற நூக்களம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் பௌர்ணமியை ஒட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி 150வது மாத பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. உத்தரமேரூர் பாலசுப்பிரமணியர் ஆலயத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பால்குடம் சுமந்து பஜார் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக நூக்களம்மன் ஆலயம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஏரியூர் பகுதியில் நிலத்தகராறில் சாலையில் ஒருவர் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள ஏரியூரில் நிலத்தகராறில் ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் ஜீவா மற்றும் மற்றொரு தரப்பான நாகராஜ் ஆகிய இரு தரப்புக்கும் நிலப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதனிடையே இருதரப்பும் ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்று காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வந்த இரு தரப்பினரும் பெட்ரோல் பங்க் அருகில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் ஏரியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் பிரபாகரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நிலத்தகராறில் சாலையில் ஒருவர் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுவாஞ்சேரி அருகே 2 ஆண்டாக பள்ளி சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கார் ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். விலங்கோடு தாலுகா ஐரோனியாபுரம் அடுத்த காமிகான்விளை கிராமத்தை சேர்ந்தவர் தங்கமணி. இவரது மகன் ராஜாதாஸ் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் வடமேல் பகுதியில் தங்கி பள்ளி மாணவிகளை காரில் அழைத்து சென்று விடுவது வழக்கம். இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி 7ஆம் வகுப்பு படித்து வந்த 12 வயது பள்ளி சிறுவனை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனை அறிந்த சிறுவனின் பெற்றோர் மாணவனை அழைத்து சென்று செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக சேர்த்தனர். இதனையடுத்து பள்ளி சிறுவனின் பெற்றோர் கூடுவாஞ்சேரியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். புகாரின் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாலினி வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநர் ராஜதாஸை போக்சோ சட்டத்தில் கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அங்குள்ள கிளை சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு